என்ன பசங்களா எல்லாமே வந்துட்டிங்களா? சரி, நான் ஆட்டோவுக்கு கால் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல உங்களை. எல்லாமே ரெடியாக இருங்க. அங்கே போன பின்னாடி நான் உங்களுக்கு என்ன பிளேஸுன்னு சொல்கிறேன். சரியா? அதெல்லாம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு. சரிங்க மிஸ் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நாங்கள் அங்கே வந்து பார்த்துக்குறோம். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தீங்க? ரோசி, லில்லி, வயலட் 3 பேரும். நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம் மிஸ். சரிம்மா. இதோ ஆட்டோ வந்துருச்சு போலம்மா. ஒவ்வொருத்தராக ஏறுங்க. ஓகே மிஸ், நாங்கள் எல்லாமே ஏறிக்கிறோம். ஐயா ஜாலியா இருக்கு. என்ன இடம்னு தெரியணும். இது சர்ப்ரைஸா சொல்லிருக்காங்களே, என்ன இடம்னு தெரியல. மிஸ் கடைக்கு எதுக்கும் கூட்டு போறாங்கதான் தெரியலையே. பிள்ளைங்க எல்லாமே ஏறிட்டாங்க போல. சரி, நம்மளும் போய் ஏறுவோம். அண்ணா, இந்த பிளேஸ் சரி ஏறிடுவோம். பிள்ளைங்களா நல்லா புடிச்சு உட்காந்துக்கோங்கப்பா, வண்டியை கிளப்ப போறேன். நீங்க சொன்ன இடம் வந்துருச்சுமா, இறங்கிங்க. இன்னும் இந்த பிளேஸ் அப்படியே தான் இருக்கு போல. நம்ம சின்ன வயசுல வந்தது இன்னும் அழகா இருக்கே. சரி, பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் போய். பசங்களா, இதுதான் நான் சொன்ன பிளேஸ். எல்லாமே ஒவ்வொருத்தரா இறங்கி வாங்க ஆட்டோல இருந்து. ரவி, இங்க பாருடா, எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பிளேஸ். ஆமா ஷாலினி, நல்லா இருக்கு. பாண்டு மாதிரி தெரியுது. சரி, நம்ம வீட்டுல அம்மா நம்மள தண்ணி விளையாட விட மாட்டாங்க. இங்க நல்லா விளையாண்டு போயிட வேண்டியது. லில்லி, இந்த பானை நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம ஃப்ரெண்டு ப்ரௌனி வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி தானே பாண்டு இருந்துச்சு. ஆமா லில்லி. என்ன இது பாண்டா? டீச்சர் பாண்டுக்கு தான் கூட்டு வந்தாங்களா? இது அவ்வளவா நல்ல பிளேஸ் இல்லை, இதை விட நல்ல பிளேஸாக இருக்கே. சரி, என்ன பண்ணுறது, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அடடா, குளத்துக்கு தான் கூட்டு வந்தாங்களா டீச்சரு? சூப்பராக இருக்கே. ஃபாத்திமா, மாயா, இந்த குளத்தை பாருங்களே. இது நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டு சைடு இருக்கும் போது கிராமத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்கே குளம். நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கு. தலைக்குங்கப்பா, நீங்கள் எப்படி நின்று பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் போய் விளாடுறேன் குளத்துல. டிஸ்கோ. சூப்பராக இருக்கு. நல்லா குளுன்னு இருக்கு தண்ணி. நல்லா மெத்தி குளிச்சிட வேண்டியது. சூப்பரா இருக்கு. மீனா, நீயும் வா. மீனா, ஃபாத்திமா நீயும் வா. சூப்பரா இருக்கு. இதோ வர்றேன் மாயா. சில்லுன்னு இருக்கு கால்லாம். சூப்பரா இருக்கு. லில்லி, நம்மளும் உள்ள இறங்குவோமா? அம்மா ட்ரெஸ் ஈரமா இருந்தா திட்டுவாங்க ரோசி. ரவி, என்ன நீ உள்ள இப்படி படுத்து கிடக்க? அவங்க வீட்டில் அவங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? சும்மா விளையாட மட்டும் தான் செய்யணும். இப்படிலாம் தண்ணிக்குள்ளே படுத்து கிடக்க கூடாது. எந்திரி நீ ஃபர்ஸ்ட். சரிங்க டீச்சர், ஏதோ உட்காந்து விளையாடுறேன். சரி, குளத்துக்குள்ள மீன் இருக்கான்னு தேடுவோம். அந்த சைடு ஒரு மீன் பார்த்த மாதிரி இருக்கே. தள்ளு ஷாலினி, குண்டம்மா. இந்த சைடு தான் ஒரு மீன் இருந்துச்சு. ரவி லூசி, இது ஆர்டிபிஷியல் பாண்டு. இதுக்குள்ள மீனெல்லாம் இருக்காது. பேசாம உட்காரு. அப்படியா ஷாலினி? சரி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பசங்களா நல்லா விளையாண்டுட்டு இருங்க. இருட்ட ஆரங்களே நம்ம கிளம்பிடுவோம். சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்னது, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோமா? சரி, நல்லா விளையாட வேண்டியது. ஷாலினி, தள்ளி உட்காரு. ஓரம் போ. ரவியோட வண்டி வருதே. ஓரமா உட்காருங்கப்பா லேடிஸ். ரவி லூசு, பேசாம உட்காராந்தா இது இல்லாடி நான் மிஸ்டர் சொல்லி உன்னை அடி வாங்கி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஓவரா பண்ணுமே. சரி, நம்ம இந்த இலையில உட்காந்து பார்ப்போம். என்னடா அது, நம்ம வெயிட் தாங்க மாட்டேது இந்த இலை. சரி, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, இப்பயும் உட்கார இல்லையா? சரி, உட்கார முடியாது போல. ரோசி, வா, நம்ம கால் மட்டும் நினைச்சிட்டு வரலாம் குளத்துல போய். லில்லி இரு, நானும் வரேன். சூப்பரா சில்லுன்னு இருக்கே காலெல்லாம். ஏமா வயலட், நீ விளையாடலையாம்மா குளத்துல? இல்ல டீச்சர், எனக்கு கோல்டு வந்துடும் இந்த மாதிரி ஈரத்துல விளையாண்டா. அதுவும் இல்லாம என்னோட ட்ரெஸ்லாம் டர்ட்டி ஆயிரும் டீச்சர். சரிம்மா, அப்ப நீ அங்கேயே உட்காந்துக்கோமா. சரி பசங்களா, எல்லாருமே கிளம்புங்க. அப்பாடி நல்லா குளிருது. எந்திரிச்சு வேகமா போகணும். என்ன இது இப்படி குளிருது?